அரேஞ்ச் இருக்குமா? அரேஞ்ச் கூட இருக்கு. கம்ப்ரஸருக்கு தான் இது தகுதியாக இருக்குது. இது தப்பு ஓடுற அளவுக்கு எல்லாம் தண்ணி இல்லையே. தண்ணி இல்லை, தப்பு போட்டு. ஆமாம். சரி, இந்த 2 இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சரி வாங்க, இதில் பார்த்துனது முதல் ஸ்கேன் முடிஞ்சிட்டு. அதில் ஒரு 80 அடியில் லேசான ஈரங்கசிவு தான் இருக்குது. அதை அடையாளம் பண்ணலை. இப்போ அந்த கிணத்துக்கு வடக்க வந்தாச்சு. வடக்க 40 மீட்டருக்கான ஸ்கேன், 125 மீட்டர் ஆழம். இதில் கண்ணு கட்டி தூரம் பசுமையே இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். இல்லை, அங்கெல்லாம் இல்லை, விவசாயம் பண்ணுறாங்க. சிங்கநேரி எங்கிட்ட இருக்குங்க. சிங்கநேரி உங்களுக்கு நேரி உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அங்கே இருக்குது. சரி, சிங்கநேரிக்கு அந்த மெயின் ரோட்டில் செண்பராமநல்லூர் ரோட்டில் போர் போட்டிருப்பேன். அது 100 டவர் இது பாருங்கள், 150 அடிக்குள்ள தண்ணி. அந்த சரமெல்லாம் அங்கே வராது. இங்கே இங்கே உள்ளதான் நம்ம வடமேற்கு, நம்ம நிற்கிறதுக்கு நேராக வடமேற்கு தென்கிழக்கில் தான் இந்த நீரோட்டம் இருக்கும் அந்த ஏரியாவில். இவன் அங்கே தென்னந்தோப்பில் எதுவும் நல்ல போர் ஓடிக்கிட்டு இருந்தால் அது இங்கே தான் வரணும். இது 18 ஏக்கர் இடம். ஆனால் அவர் விவசாயம் பண்ணுறது மொத்தத்தில் ஒரு 3 ஏக்கர் இடம் கூட இல்லை. அவங்க போர்வெல் போட்ட ஏரியாவை விட்டுட்டு கொஞ்சம் வடக்கு தள்ளி வந்துட்டோம். இது 3வது ஸ்கேன். இங்கே ஒரு கிணறு கிடக்கு, கைவிடப்பட்ட கிணறு. அதை ஆழப்படுத்தலாமா அல்லது அதுக்கு அருகில் ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு பார்க்க இங்கே வந்துட்டோம். 2வது ஸ்கேனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். 2வது ஸ்கேன்லேயும் ஒரு 60 அடி, 60 அடியிலேருந்து 200 அடிக்குள்ளே ஒரு சின்ன சுமாரான ஈரம்தான். அதனால தான் அதையும் அடையாளம் பண்ணலை. ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தண்ணி இந்த ஏரியாவுக்கு கிடைச்சா கூட போதும். ஆனால் 100 அடிக்கு 120 அடிக்குள்ளே கிடைக்க வாய்ப்புள்ள இடம் தான். இந்த வேலிப்பட்டுக்கையிலே அது வரைக்கும் இருக்க இடம். மூணாவது ஸ்கேன் பழைய கிணறு ஓரமாக பார்த்தது. அது எதுவுமே கிடையாது. 30-40 அடி தான் சிதைவு பாறை. அது கீழே ஒரே மாதிரியான பாறை. அந்த கிணறுலாம் ஆழப்படுத்திட வேண்டாம். பக்கத்தில் போர்வெல் பாயிண்ட் இது அமையலை. பார்த்த 3 ஸ்கேனில் அதாங்க மோசமான ஸ்கேனு. இது கொஞ்சம் மறுபடியும் தெற்க வந்துட்டோம். கவர் பண்ணாத ஏரியா. இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2வது ஸ்கேனுக்கு நேராக மேற்க இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 80 மீட்ரு ஆழத்துக்குள்ள ஒரு பாறை பிரேக் கிடக்கு. கருங்கல் பாறை முறிஞ்சு பிரேக் ஆகுது. ஒரு ரொம்ப சுமாரான பிரேக் அது. இதில் ஒரு 100 அடி மேற்க தள்ளி ஒரு போர் ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸராக சப்பு தான். சப்பு ஓடுது. ஆனால் விட்டு விட்டு ஓடும். இதே சரத்தில் தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 2வது ஸ்கேன் பாயிண்ட் 260 அடிக்கு வந்துருக்கணும். தென்னை மரத்துக்குள்ள சரம் அதுதான் நினைக்கிறேன். அது அந்த சரம் மாதிரி தான் தெரியுது. போல் அவரு சொல்ல இந்த போட்டோ பார்த்தீங்களா? இது அதை தான் நினச்சேன். நான் தண்ணி இப்போ நிறைய தண்ணி உள்ள சரம்னா அப்போ இங்கே தான் இருக்குது. பார்ப்போம். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. சுமாரான ஒரு 80 மீட்டரில் இருக்குது. இதே சரத்தில் ஒரு போர் ஓடிட்டுருக்கு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் போர்வெல் போட்ட பரிந்துரை செஞ்சுருக்கேன். இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. பெரிய அளவில் ஒன்றும் அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ 2வதுல ஸ்கேன் மற்றும் 4வது ஸ்கேன் அடையாளங்களில் 200 அடி மற்றும் 260 அடி ஆழம் மட்டும் போர்வெல் போட்டு பார்க்கலாம். நிலத்தடி நீர் வளம் மிக மிக குறைவான பகுதிகளில் இதுவும் ஒன்று.
அவர் ஆல்ரெடி கணக்கில்லாத போர் போட்டிருக்காரு. இப்போ அடையாளம் செய்த 2 இடங்களில் மட்டும் அவர் முயற்சி பண்ணி பார்க்கணும்.